ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான புரோட்டாவை நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி லேயர் அடுக்கடுக்காக எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த கப்புக்கு நான் 4 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 500 கிராம் அளவு வருது. இப்போது இது கூட 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு முட்டையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு முட்டை பிடிக்காட்டி முட்டை வேண்டாம், ஆனால் முட்டை சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது கூட 1 கப் அளவு நான் பால் சேர்த்துறேன். பால் சேர்த்து பிணையும் போதும் அதுவும் ரொம்ப சாஃப்டாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம பிணைஞ்சு விட்டுக்கலாம். இது பிணையும் போது நம்மளுக்கு பத்தாட்டி பாலோ இல்லை தண்ணியோ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் நான் உப்பு கலந்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் நான் இது கூட சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. தண்ணி பத்தாட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போது ஃபுல்லாகவே பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமுத்தி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். இந்த ஈரப்பத அளவில் இருக்கணும். இப்போது இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தடவி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் தடவியாச்சு. இப்போ இதை ஒரு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல நல்லா வீசி பரத்தும் போது பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இந்த ஊறின மாவை இந்த மாதிரி இடத்துல வச்சு நல்லா இழுத்து மறுபடியும் ஒரு டைம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசையும் போது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நமக்கு சாஃப்ட் கொடுக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி நல்லா பிணைகிறோமோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும் பரோட்டா. இப்போது இதுக்கு மேலே எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் மாவை நம்ம உருண்டை பிடிக்கலாம். உருண்டை பிடிக்கும் போது வெடிப்பு எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கும் போது வெடிப்பு எதுவும் வராது. இப்போ பாருங்கள், வெடிப்பு இல்லாமல் உருண்டை பிடிச்சாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இதையெல்லாம் நம்ம ஒரு பிளேட்லையோ பாத்திரத்துலையோ எதையாச்சும் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பரத்த போகிற கல்லுலேயும் எண்ணெய் தடவி ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு நல்லா அமுத்தி விடலாம். இன்றைக்கி கட்டை எதுவும் நான் யூஸ் பண்ணி போகிறதில்ல, இந்த மாதிரி கையிலே தான் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் விரித்து விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் தடவி நம்ம வீசிக்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா வீசி போடலாம். இந்த மாதிரி வீசி போடும் போது இன்னும் கொஞ்சம் லேயராக நல்லாயிருக்கும்.
ஓரங்களெல்லாம் சமப்படுத்தி விட்டுடலாம். இப்போது ஒரு ஓரத்துலேருந்து எடுத்து முறுக்கு மாதிரி நம்ம இதை மடக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மாவும் அதே மாதிரி கையில் வச்சு விரித்து எடுத்துக்குங்க. இதையும் இந்த மாதிரி வீசிக்கலாம். வீசினதுக்கப்புறம் நம்ம இப்போது கத்தி வச்சு கோடு போட்டு லேயர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கோடு கோடாக போட்டு கூடி நம்ம பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு டைப் லேயர் பரோட்டா தான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக்கிடலாம். இப்போது அதே மாதிரி ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி முறுக்கு மாதிரி சுற்றி கொண்டு வந்துக்கலாம். இதுவும் ஈஸியான மெத்தட் தான். பாருங்கள், இன்னொரு லேயர் பரோட்டா மாவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு மாவும் இந்த மாதிரி கையில் பரத்திக்கலாம். விரலில் பரத்தினா குலுக்கி விழுகும், அதனால உள்ளங்கை வச்சு அமுத்தி பரத்திக்கிங்க. எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி வீச முடியாட்டி இந்த மாதிரி கையிலையே நல்லா லென்த் ஆக்கிக்கிங்க. நல்லா நைஸாக இந்த மாதிரி கையிலையே பரத்தி விட்டுக்குங்க. வீச வராட்டி இந்த மெத்தட் கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மாதிரி உள்ளங்கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ இதுவும் வீச்சு புரோட்டா வாட்டம் தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு கார்னர்லேருந்து எடுத்து நம்ம லேயர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி தட்டி முறுக்கு போடுற மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். இதுவும் ஒரு டைப் லேயர் மெத்தட் தான். இப்போது இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம். இது சிலோன் புரோட்டா டைப். இதை இந்த மாதிரி கையில் நல்லா விரிச்சுக்கலாம். இந்த சிலோன் புரோட்டாக்குன்னே தனியாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி கையில் நல்லா விரிச்சு எடுத்ததை கார்னர் ஃபுல்லாக மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த மாதிரி ஸ்கொயராக கொண்டு வந்துடலாம். இப்போ நமக்கு எந்தெந்த டைப்பில் வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே பருத்தி எடுத்துக்கலாம். இப்போது கையிலேயே நல்லா விரித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த விரித்து வச்சதை சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மாவு கொஞ்சம் நல்லா கையில் ஒட்டுற மாதிரி பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம கையிலேயே விரிச்சு விட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹார்டாக இருந்துச்சுன்னா கையில் இந்த மாதிரி விரிச்சுட வராது. இப்போது இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயராக பரத்தினதையும் நம்ம கையில் பரத்தி வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு ஸ்கொயராக பரத்தினது கையில் வராட்டி இந்த மாதிரி கட்டை யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம். கார்னர் ஃபுல்லாகவே நல்லா பரத்திக்கிங்க.
திக்காக இருந்துச்சுன்னா நல்லா வேகாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் சன்னமாக பரத்திக்கிங்க. இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருச்சு. இப்போது நம்ம எல்லாமே பரத்தி வச்சு சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு கல் வச்சு கல் சூடானதுக்கப்புறம் நம்ம சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம பரத்தி வச்சுருக்க புரோட்டா மாவை இதில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திருப்பி போடுங்க. ஏன்னா ஓரமாக சுற்றி எண்ணெய் ஊற்றும் போது ஒரு இடத்துல பட்டும் படாமல் இருக்கும். இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பின்னாடி சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போது மறுபடியும் இந்த சைடும் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லோவாக வச்சே வேக விடலாம். ஃபுல்லாக வச்சு வேக விட்டால் மேலே வந்து சீக்கிரம் முறுகிரும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் ஸ்லோவாக வச்சே நம்ம வேக விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கொயராக பரத்தின அந்த சிலோன் பரோட்டாவையும் போட்டு எடுத்துக்கலாம். அதுவும் இதே மாதிரி தான் மேலே எண்ணெய் தடவி திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரியே எண்ணெய் தடவி நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பரோட்டா சுடும் போது அடுப்பு எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போது இதுவும் நல்லா வெந்து முறுகிருக்கு. இந்த மாதிரி நம்ம மாவு பிசைச்சது எல்லாமே சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஓரமெல்லாம் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சி ஓரமெல்லாம் நல்லா வேக விடுங்க. இப்போது நம்ம எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பரோட்டாவை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம தட்டும் போது தான் அது நல்லா சாஃப்டாகி லேயர்லாம் நல்லா தெரியும். இந்த மாதிரி மொத்தமாக வச்சு தட்ட முடியாட்டி ஒரு 4-5 பரோட்டாவை சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்திருக்குன்னு. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு, மேலே நல்லா முறுகியும் வந்திருக்கு. இப்போ நம்ம பரோட்டா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பரோட்டா டைப்பில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.